உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் பேராசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து இந்த அற்புதமான ஜோதிட கலையை அனைவருக்கும் போய் சேரணுன்ற பணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி மகர ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. அதே போல் நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். இப்போ நம்ம மகர ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திராடம் நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த மகர ராசி அன்பர்கள். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் எந்தெந்த மாதிரி மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்றத வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். அதுவே நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய புண்ணியமாக இருக்கும், அவங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வருட பலன் சொன்னும்போது என்ன பண்ணுவோன்னா, வருட கிரகங்களான குரு, சனி, ராகு, கேதை வச்சு தான் இந்த பலனை சொல்ல போகிறோம். அப்போ மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் குரு பகவான் 3ஆம் இடத்துல 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு போக போகிறாரு. சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்க போகிறாரு. 3ஆம் இடத்துல ராகு, 9ஆம் இடத்துல கேது பகவான் இருக்க போகிறாரு. இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல காலமே பிறக்காதா, எங்களுக்கெல்லாம் நல்ல காலம் வராதா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த வருஷம் நல்ல காலம்தான். இந்த வருஷம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இருக்க போகுது. ஏன் அப்படின்னா, முதல்ல உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். பாத சனியில் இருந்தால் கூட இப்போவே இந்த வருஷம் ஆரம்பித்தோன்னு என்ன பண்ணுவார்னா, உங்களை சில முயற்சிகளுக்கு ஏற்பட்ட தடைகளுக்கு நிவர்த்தியை கொடுப்பார். முதல்ல நிறைய தொழில் பண்ணுறவங்க என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா, இது மாதிரி நான் கஷ்டப்பட்டதே கிடையாது சார் வாழ்க்கையில், இது மாதிரி அவமானப்பட்ட கிடையாது, நான் எதை செஞ்சாலும் பிரச்சனை துரத்திக்கிட்டே இருக்கு, என்ன நான்லாம் வாழ்க்கையில் ஜெயிப்பனானே தெரியல. மகர ராசிக்காரங்க மாதிரி நிறைய உழைக்கிறவங்க யாருமே கிடையாது. ஆனால் அந்த உழைப்பு எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு, நான் இப்போ வந்து ஜீரோவில் நிற்கிறேன், ஜீரோனா கூட பரவாயில்ல, நெகட்டிவாக போயிட்டுருக்கு, பல லட்சம் கடன் வச்சிட்ருக்கேன் சார், என்ன பண்ணுறதே தெரியல, நைட்டு படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, எப்போ கடங்காரம் வருவான்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்ற ஒரு சிந்தனையில் இருக்கவங்களுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு மிகப்பெரிய வரலாறு காணாத பண வரவுகள் கொடுக்கக்கூடிய ஒரு வருஷமாக இருக்க போகுது. ஏன்னா குரு பகவான் உங்கள் இந்த வருஷம் அப்படி ஆரம்பித்தோடனே மாற போகிறார், உங்கள் ராசியை பார்க்க போகிறார். யாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களோ அவங்களோட வாழ்க்கையில் ஒரு ஒளி விளக்கு, ஒரு நீண்ட கால பிரகாசம் தெரியக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இருக்க போது. நிறைய பேருக்கு தொழிலில் முன்னேற்றங்கள், கெட்ட பேர் குறையும். முதல்ல உங்களை யாரெல்லாம் வந்து துரத்துனாங்களோ, யாரெல்லாம் உங்களை பற்றி தப்பாக சொன்னாங்களோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் தெரியாமல் அது மாதிரி நான் சொல்லிட்டுனாங்க, நீங்கள் அந்த மாதிரி எந்த சூழ்நிலை இருந்தீங்கன்னு தெரியல எங்களுக்கு, நீங்கள் ஏதோ தப்பாக பண்ணிட்டீங்கன்னு நினச்சோம் அப்படின்னு சொல்லி அவங்களே உங்களை வந்து அவங்க மூலியமாக உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் நடப்பதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு கடன் பிரச்சனை குறையும். கடன் தாங்க எங்கள் பிரச்சனையே, இதுலேருந்து எப்படியா வழி சொல்லுங்கள் அப்படின்னா வழியெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இந்த வருஷம் உங்களுக்கு அதன வழி ஆல்ரெடி ஓப்பன் ஆகிடுச்சு. ஏப்ரல் 14ஆம் தேதியிலேருந்து நீங்கள் அந்த புது வழியில் பயணிக்க போகிறீங்க. அந்த பயணம் உங்களுக்கு ஒரு வெற்றி பயணமாக இருக்க போது. கடன் பிரச்சனை குறையும், தொழிலில் முன்னேற்றம் வரும். முதல்ல என்ன பண்ணுவீங்கன்னா, எதெல்லாம் நம்ம செய்யலாம், எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஒரு தெளிவான சிந்தனை வரும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா மனிதனை எப்போ எங்கே தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாங்க, கடைசியில் எதுவும் செய்ய முடியாமல் போய் நிற்குது. அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் மகர ராசி என்பவர்கள் மாட்டிகிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வருஷம் எதை செய்யக்கூடாதுன்னு தெரியும். அப்போ எதெல்லாம் செய்யலான்னு சொல்லி அதில் அதிக கவனம் செலுத்தும்போது வெற்றி உறுதியாக கிடைக்கும். அதே போல் வேலையில் இருந்தவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா, வேலை போயிடுச்சு, எனக்கு 6 மாதமாக வேலை இல்லை, 1 வருஷம் வேலை இல்லை, அப்படியே வேலையில் இருந்தால் கூட நிறைய தொல்லை கொடுக்குறாங்க, ஒரு நிம்மதியான சூழல் இல்லை, சம்பளம் ரொம்ப கம்மி, நான் ஏற்கனவே ஒரு கம்பெனியில் நல்லா வேலை பார்த்துருந்தேன், வேலை இல்லாமல் மாறினேன், இங்கே வந்து பார்த்தா அதோட மோசமாக இருக்குது, சம்பளம் உயர்வே கிடையாது, என்னை ஒரு மதிக்க மாட்டுறாங்க, எதுக்கு எடுத்தாலும் நான் தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கு, கூட இருக்கவங்க வேலை செஞ்சால் கூட அவங்க ஒரு சப்போர்ட் இல்லை, எனக்கு என் மேலதிகாரி தொல்லை பண்ணுறாரு, ஓனராக இருந்தால் அவங்க ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்க, அதெல்லாம் செய்யலையே இதெல்லாம் செய்யலையே
அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி ஏளனமாக பேசுகிறாங்கன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அந்த கம்பெனி விட்டு மாறிடுவீங்க. வேலை மாற்றம் உண்டு, இடமாற்றம் உண்டு. அதே போல் வேலையில் நல்ல உயர் பதவி உயர் அந்தஸ்து கிடைக்கும். ஏன்னா உங்களை பற்றி தப்பாக 4 பேர் சொல்லி வச்சுருப்பாங்க. அந்த தப்பாக சொன்னதுனால என்ன பண்ணியிருப்பாங்க, உங்களோட உயர் அதிகாரியோ இல்லை உங்கள் ஓனரோ உங்களை ஒரு தரக்குறைவாக நடத்தியிருந்திருப்பாங்க. அவங்கெல்லாம் தப்பு பண்ணி மாட்டிப்பாங்க இந்த வருஷம். அப்போ உங்களுடைய பெயர் அந்தஸ்து உயரும், சம்பள உயர்வு கிடைக்கும், பதவி உயர்வு வரும். அதே போல் நிறைய மகர ராசி என்பவர்களுக்கு வேலை மாற்றம் பண்ணவே முடியாது. எனக்கு நான் இந்த கம்பெனியில் தான் சார் வேலை செஞ்சாகணும், வேறு வழி கிடையாது, எனக்கு வயசு அதிகமாகிடுச்சு. அதே போல் சில பேர்லாம் என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா, வேறு வழியே கிடையாது, நம்ம இங்கே இருந்தால் தான் நம்ம வந்து லோன் கட்ட முடியும், வேறு எங்கேயா போனால் நம்மளுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற எண்ணங்கள்லாம் ஒரு நெகட்டிவான எண்ணங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் கூட இருக்கவங்க எல்லாருமே உங்களை நெகட்டிவாக மாற்றிருப்பாங்க. வெளிலலாம் போயிடாத, வெளிலலாம் போனால் வேலை கிடைக்காது, நான்லாம் வேலையை விட்டு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னாலும் என்ன பண்ணிருப்பீங்க, பல்ல கடிச்சிட்டு என்ன பண்ணியிருப்பீங்க, இருக்கிற கம்பெனிலே வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அதுலேருந்து வெளில வாங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும், நல்ல ஒரு மாற்றம் வரும், முன்னேற்றம் வரும். அதை நம்பி நீங்கள் ஆரம்பிங்க. கண்டிப்பாக வேலை மாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இருக்குது. அதே போல் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே லாபமாக இருக்கும். அதான் ரொம்ப முக்கியம். சார் நான் தொழில் ரொம்ப கஷ்டப்பட்டேன், கொஞ்சம் கூட லாபம் இல்லை, இந்த வருஷம் கண்டிப்பாக லாபம் வரும். அதற்கான சூழ்நிலைகள் வரும். அதான் ரொம்ப முக்கியம். அதே போல் வேலையில் இருக்கேன், வேலையில் சம்பள உயர்வே இல்லை, நான் எதை செஞ்சாலும் தப்பாக தான் முடியுது அப்படின்னீங்கன்னா இந்த வருஷம் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதன் மூலயமா உங்கள் கம்பெனியும் டெவலப் ஆகும், நீங்களும் டெவலப் ஆவீங்க, உங்களுக்கும் பணம் வரும், நல்ல ஒரு அந்தஸ்து கொடுப்பாங்க, நல்ல பதவிகள் கிடைப்பதுக்கான வருஷமாக இருக்க போகுது. அதே போல் திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய மகர ராசி என்பவர்களுக்கு வாழ்க்கையை தொலைச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. சில பேருக்கெலாம் பார்த்திங்கன்னா டைவர்ஸ்லாம் போயிருக்கும். அதுக்கப்புறம் சரி வேறு வழி இல்லை, வேறு ஏதாவது ஒரு திருமணம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி ட்ரை பண்ணுவா பார்த்திங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்திருக்காது. ஆனால் இந்த வருஷம் அந்த மறு திருமணம் நடப்பதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா குரு வந்து மாறுறாரு, ராசிக்கு 5ஆம் இடத்துல போகிறாரு. அவர் 5ஆம் இடத்துலேருந்து 5ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு மறு திருமணம் நடக்கும். அதே போல் நீண்ட காலமாக திருமணம் ஆகலை, ஏன்னா அந்த மகர ராசிக்காரர்கள்லாம் என்னென்னா நம்ம கொஞ்சம் செட்டில் ஆகணும், லைஃப்பில் செட்டில் ஆனதுக்கப்புறம் பண்ணிக்கலாம், நல்லா சம்பாதிச்சுக்கலாம், ஒரு லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் பண்ணலாம், தேவையில்லாமல் இப்போவே சின்ன வயசுலேயே பண்ணக்கூடாது. சின்ன வயசுன்றதே அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் 27 28 வயசு தான். அந்த வயசுல நம்ம போய் செட்டில் ஆகக்கூடாதுன்னு நினச்சிருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வருஷம் திருமண வாய்ப்புகள் தேடி வரும். நீங்களே வேணாம்னா உங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க, கவலைப்படாதீங்க. அதே போல் நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக கல்யாணம் ஆகலை அப்படின்ற ஒரு குறை இருக்குது. சில பேருக்கெலாம் நான் லைஃப்பில் செட்டில் ஆகிட்டேன், பட் இருந்தாலும் எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணாங்க. ஏன்னா அது சனியுடைய வீடுனால சில பேருக்கு வந்து லேட்டாக தான் கல்யாணம் ஆகும். சில பேருக்குலாம் நிறைய பேருக்கு திருமணம் பக்கத்தில் வந்து நின்று போன விஷயங்கள்லாம் இருக்குது. எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி மண்டபம் ஃபிக்ஸ் பண்ணி கடைசியில் ஏதோ ஒரு காரணம், அந்த காரணத்தினால நின்று போனவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் திருமண வாய்ப்புகள் கண்டிப்பாக நடக்கும். திருமணம் நடந்தே தீரும். அதே போல் நிறைய மகர ராசி என்பவர்கள் குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் நிறைய மகர ராசி என்பவர்கள் இந்த வருஷம் குழந்தை பேருக்கான முயற்சிகளை செய்யலாம். ஏன்னா நிறைய மகர ராசி என்பவர்கள் அது ஒரு பெரிய வருத்தமாக இருக்குது. நாங்கள் என்ன தப்பு பண்ணோம், நான் எந்த ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது, எனக்கு நான் ரொம்ப நேர்மையான ஆள், அப்படி இருந்துமே எனக்கு குழந்தை இல்லை, நாங்கள் அவ்வளோ தெய்வ வழிபாடு பண்ணுறோம், அவ்வளோ முயற்சி பண்ணுறோம், அவ்வளோ கோவிலுக்கு போகிறோம், போயுமே ஒன்றும் நடக்கலை, டாக்டர்கிட்ட போனாலும் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் இந்த வருஷம் நீங்கள் டாக்டரையும் பாருங்கள், அதேமாதிரி நல்ல தெய்வ வழிபாடும் பண்ணுங்கள். திருச்செந்தூர் முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு குழந்தை கிடச்சே தீரும். அதே போல் நிறைய மகர ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் இந்த வருஷம் மகர ராசி என்பவர்கள் வெளிநாட்டு வேலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும், அதை விட்டுறாதீங்க. ஏன்னா நிறைய பேர் மகர ராசிக்காரங்களாம் எப்படி இருப்பீங்கன்னா, ஒரு கம்பெனியில் போய் செட் ஆகிட்டா அப்படியே இருந்துடலாம், நம்ம அப்படியே செஞ்சுட்டா போதும், தேவையில்லாமல் போட்டு கம்பெனிலாம் மாறக்கூடாதுன்னு நினச்சவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை சந்திக்கிறீங்க. கம்பெனியில் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் இல்லை, உங்களுக்கு ப்ராஜெக்ட் இல்லை, உங்களுக்கு வேலை இல்லைன்னு வெளில அமைச்சிருப்பாங்க. அதனாலே வேலை போயிடுச்சு, நான் முதலே ஏதாவது வேறு மாறி இருக்கலாம், எனக்கு 2 ஆஃபர்லாம் வந்துச்சு, நான் தான் போகல, சரி இந்த கம்பெனிலே இருக்கலாம்னு நினச்சேன், கடைசியில் பார்த்தா கம்பெனிலேருந்து என்ன வெளில அமைச்சிட்டாங்க, அப்படி புலம்புறவங்களாம் நிறைய பேர் இருப்பீங்க. அது வெளிநாட்டிலே இருக்கவங்களுக்கும் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. நிறைய பேர் வெளிநாட்டில் இருந்துமே பார்த்தீங்கன்னா
அப்படியே அதே வேலையிலேருந்து அப்படியே ஒரு ரொட்டீன் லைஃபுக்கு வந்துட்டு கடைசியில் திடீர்னு வேலை போகும்போது என்ன ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. வேலை கிடச்சா போதும் அப்படின்ற சூழ்நிலைக்கு ஏதாவது ஒரு டெம்பரரியான வேலைகள்லாம் சேர்ந்துருப்பீங்க. அந்த மாதிரி இருந்தவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நல்ல பதவி, நல்ல இடத்துல வேலை, பர்மனண்ட்டான வேலை, அதே போல் நல்ல சம்பளத்தில் வேலை. ஏன்னா ஒரு 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 விரக்தியின் உச்சகட்டத்தில் தான் ஏதோ ஒரு கம்பெனியில் போய் சேர்ந்துருப்பீங்க. சில பேர்லாம் அதனாலேயே சம்பளம் கம்மியாக இருக்கனால சில பேர் வேலையில் சேராமல் இருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே வெளியூரில், வெளிநாட்டில் நல்ல வேலை வாய்ப்புகள் வரும். சில பேர்லாம் வெளிநாட்டுக்காக செலவு பண்ணி கம்பெனிக்கு வெளிநாட்டில் போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு பணம்லாம் செலவு பண்ணி சில பேருக்கு தோற்றவங்களாம் இருப்பீங்க. அந்த பணமும் போய் கடன் வாங்கி நீங்கள் கையில் கொடுத்து இப்போ வீட்டில் இருக்கவங்களும் உங்களை திட்டிகிட்டு இருப்பாங்க. என்ன நீ வெளிநாடு போகணுன்னு சொன்னேன், நம்பி பணம் கொடுத்தேன் பாரு, கடைசியில் நீயும் ஏமாந்துட்ட, காசும் போச்சு, எதையாவது உன்னையாக உருப்படியாக செய்கிறியான்னு கூட உங்களை திட்டிருப்பாங்க. நீங்கள் கரெக்டாக தான் செஞ்சுருப்பீங்க. அந்த நேரங்காலம் வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இந்த வருஷம் அதெல்லாம் செய்யுங்க, முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக வெளிநாடு போயிடுவீங்க. அதே போல் வெளிநாட்டில் நீண்ட நாள் வாழ்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு, அதையும் செய்யுங்க. நிறைய மகர ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் தீர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அதில் பூர்வீகத்தில் சண்டை இருக்குது, சச்சரவு இருக்குது, எனக்கு அதனால் பணம் வரவெல்லாம் நின்று போயிருக்கு சார், கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டுருக்கோம், நாங்கள் எதாவது தீருமா அப்படின்னு கேட்டால் இந்த வருஷம் பேசி தீர்த்துக்குங்க. இந்த வருஷம் பேசி தீர்த்திங்கன்னா நிறைய பணம் வரும், தேவையில்லாத பிரச்சனைகள் குறையும். பேசணும். ஆனால் மகர ராசிக்காரங்களாம் என்ன பண்ணுவீங்கன்னா அப்படியே விட்டுருவீங்க. சில நேரம் அப்படி ஒரு சோம்பேறித்தனத்தை கொடுத்துரும். அது சரி விடு, பார்த்துக்கலாம் விடு, வரது வரட்டும் அப்படின்ற ஒரு எண்ணங்களை கொடுக்கணும். ஏன்னா தோல்வி தொடர் தோல்வி என்ன பண்ணும்? அது தொழிலில் இருந்தாலும் சரி, வேலையில் இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் தோல்வியை சந்திச்சதுக்கப்புறம் நம்ம எதை செஞ்சாலும் நடக்க போகிறதில்ல, நம்ம ஏன் முயற்சி பண்ணணும்னு விட்டுருவீங்க. இந்த வருஷம் அதுக்கான முயற்சிகள் செய்யுங்க. பூர்வீக சொத்து வரும், பூர்வீக சொத்துனால உங்களுக்கு லாபம் வரும். ஏன்னா குரு 5ஆம் இடத்துக்கு மாற போகிறாரு, ராகு 3ஆம் இடத்துல இருக்க போகிறாரு, கேது 9ஆம் இடத்துல இருக்கும்போது அந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய ஒரு நேரம். அதே போல் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய மகர ராசி என்பவர்களுக்கு சொத்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு, கார் வாங்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் அதெல்லாம் வாங்கலாம். அதே போல் நிறைய மகர ராசி என்பவர்கள் இடம் விற்கலை, வீடு விற்கலை, சில பேர்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணி மாட்டிருப்பீங்க இந்த மகர ராசிக்காரங்களாம். ஏன்னா மகர ராசி அப்படின்னாவே செவ்வாய் உச்சமடையக்கூடிய ராசி. நிறைய பேர் ரியல் எஸ்டேட் பண்ணி மாட்டினவங்க அந்த 7 சனியில் நிறைய பேர் இருக்கீங்க. அவங்கெல்லாம் இந்த வருஷம் அதுலேருந்து வெளில வரதுக்கான வாய்ப்பு வரும். கரெக்டாக முயற்சி பண்ணுங்கள். அந்த இடம்லாம் விற்கும், பழைய போட்ட பணம்லாம் திருப்பி முதலீடுலாம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கான முயற்சிகள் பண்ணுங்கள். யாரெல்லாம் பணம் கொடுத்துருக்கீங்களா, வெளில நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஒரு கம்பெனி ஆரம்பித்து யாராவது ஒருத்தர் கேட்டிருப்பாங்க, உங்கள் ஃப்ரெண்டே கூட கேட்டிருப்பாங்க, இந்த கம்பெனியில் போடுங்க, 1 லட்சம் கொடுங்க, 5 லட்சம் கொடுங்க. அந்த பணம் போட்டு அந்த அப்படியே முடங்கி போயிருக்கும். அவங்களும் டெவலப் பண்ணாமல் உங்களுக்கு பணமும் திருப்பி கொடுக்காமல் வந்திருப்பாங்க. சில பேர் வெளில பணம் கொடுத்துருப்பீங்க, யாராவது கேட்டிருப்பாங்க, அந்த பணம்லாம் வரல அப்படின்னு ஒரு வருத்தத்தில் இருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த பணம் வரக்கூடிய நேரம். அதனால் அதுக்கான முயற்சிகளை செஞ்சீங்க அப்படின்னா இந்த வருஷம் நீங்கள் ஏற்கனவே சம்பாதிச்ச அளவை விட நிறைய பணம் சேர்ப்பதுக்கான வாய்ப்புள்ள வருஷமாக இருக்குது. முயற்சிகள் செய்யலாம். நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே மகர ராசி என்பவர்களுக்கு கோச்சார பலன்கள் தான். உங்கள் ஜாதகத்தில் கிரக நிலையில் அதே மாதிரி தசா புத்திகள் உங்களுக்கு ஒரு யோக தசை கொடுக்குது அப்படின்னா நம்ம சொன்ன பலனை விட நிறைய பலன் கிடைப்பதுக்கான வாய்ப்பு உண்டு. உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி பார்த்துங்க. எதை செஞ்சாலும் ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதேமாரி ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலாக வேணும், தசாபத்தி வேணும்னு நினச்சிங்கன்னா 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலாக ஜாதகம் ரிப்போர்ட் வெறும் 300 ரூபாய்க்கு கொடுக்குறோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுக்கினோ பவந்த்.